வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அன்னவரம் கோவில் பிரசாதம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோவில் வந்துட்டு ஆந்திராவில் இருக்குது. அங்கே வந்துட்டு இந்த பிரசாதம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஃபேமஸுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பிரசாதம் வந்துட்டு நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ ஒரு குக்கர் வந்துட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. அதில் கொஞ்சமாக வந்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. லைட்டாக இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், இது போல் கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுறலாங்க. அந்த திராட்சை வந்துட்டு நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு வேறு ஒரு பவுலுக்கு வந்துட்டு மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை ரவை வந்துட்டு சேர்த்துருக்குறேங்க. இந்த கோதுமை ரவை வந்துட்டு ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் இது போல் கொஞ்சம் அந்த குருணை பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த நெய்யிலேயே இது போல் நல்லா வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. அந்த கலர் வந்துட்டு மாறிடுச்சு. இப்போ நம்ம எந்த கப்பில் வந்துட்டு அந்த கோதுமை ரவை எடுத்தோமோ அதே இதில் 4 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு கப்பு மெஷர்மெண்ட்டில் 1/2 கப் எடுத்தேன். இப்போ நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 விசிலுக்கு விட்டுறலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். விசில் வச்சு இறக்கியாச்சு. இப்போ ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு ஃபில்டர் வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இப்போ குக்கர் விசில் வந்துட்டு நல்லா அடங்கிருச்சுங்க. இப்போ இது கரண்டியை வச்சு லைட்டாக மசிச்சு கொடுத்துக்கலாங்க. எனக்கு ரொம்ப மசிச்சு கொடுத்தா பிடிக்காது, அதனால் நான் லைட்டாக தான் மசிச்சு கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்துட்டு நல்லா பொங்கல் மாதிரி சாஃப்டாக மசிக்கணும்னா நல்லா சாஃப்டாக மசிச்சு கொடுத்துக்கோங்க. இது போல் மசிச்சு கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை வந்துட்டு இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த வெள்ளைப்பாகெல்லாம் நல்லா உறிஞ்சிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்துட்டு வெள்ளைப்பாகெல்லாம் வந்துட்டு நல்லா உறிஞ்சி நல்லா திக்காயிட்டு வரும். அது வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், சுட சுட அன்னவரம் கோவில் பிரசாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கும் சரி, நார்மலாக சாப்பிட்றதுக்கும் சரி செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ பார்க்குறதுக்கு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.